அனிமேஷன் சப்ஸ்கிரைபர் பட்டனை எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபிலிமரா நான் ஓப்பன் பண்ணிக்கங்க. அப்போ டபுள் கிளிக் பண்ணி முதல்ல இம்போர்ட் பண்ணிக்கிறேன். வீடியோஸ்க்கு போகிறேன், எடிட்டுக்கு போகிறேன், சப்ஸ் போய்ட்டு கீழே க்ரீன் சப்ஸ் அப்படின்ட்டு இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு. அதை எடுத்துகிட்டு வந்து டைம் லைனில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டேன். ரெசல்யூஷனை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா டைம் லைனோட சைஸை பேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ளே ஆகிட்டுருக்கு. இப்போ சவுண்டு வால்யூமை குறைச்சிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள் கைஸ். இப்போ திரும்பியும் டபுள் கிளிக் பண்ணுறேன். பிக்சர்ஸுக்கு போகிறேன். என் லோகோவை இம்போர்ட் பண்ணுறேன். பிஎன்ஜி ஃபைலாக எடுத்துக்கோங்க. இம்போர்ட் பண்ணி கொண்டு வந்து டைம் லைனில் ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ சைஸ் டைம் பிஎன்ஜி லோகோவோட சைஸை குறைச்சி கரெக்டாக கச்சிதமாக அதுக்கேற்ற மாரி நான் வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக சின்னதாக சைஸ் பண்ணி வச்சுக்கிறேன். அதில் பெருசு பண்ணிக்கிறேன், லைட்டாக குறைச்சிக்கிறேன் பாருங்கள். வச்சுட்டேன் கைஸ். பார்த்தீங்கன்னா பிஎன்ஜி லோகோவோட சைஸை ஃபிட் பண்ணியாச்சு. சைஸை குறைச்சிக்கிறேன், வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பிஎன்ஜி லோகோவோட சைஸை பண்ணியாச்சு. இப்போ நான் ஊற்றிக்கிறேன், லைட்டாக நான் ஊற்றிக்கிறேன். பார்த்தீங்கன்னா பிஎன்ஜியை டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எடிட்டிங் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே மேலே பார்த்தீங்கன்னா மோஷன் இருக்கும். மோஷனில் போய்ட்டு உங்களுக்கு என்ன மாரி உங்கள் பிஎன்ஜி எந்த மாரி ஸ்டைலில் வரணுமோ அதுக்கேற்ற மாரி நீங்கள் மோஷன் யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் ஒரு மோஷன் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். நான் கிளிக் பண்ணி காட்டுறேன். எக்கச்சக்கமாக இருக்குது, நீங்கள் எது வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அப் டவுன் ஒன்று யூஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா அப் டவுன் ஒன்று கிளிக் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா லோகோவில் அப்ளை ஆனது நல்லா தெரியும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ லோகோ கொஞ்சம் சைஸ் கொஞ்சம் கிட்ட எடுத்து வச்சுக்கிறேன். பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணி காட்டுறேன். ப்ளே ஆகிருக்கும். திரும்பியும் இப்போ ஃபஸ்ட்டு வச்சுக்கிட்டு லைட்டாக வச்சுட்டு பார்த்தீங்கன்னா டைம் சைஸ் பெருசுப்படுத்திக்கிறேன். பார்த்தீங்கன்னா லைட்டாக இதாகும். இந்த க்ரீன் சப் வந்து நீங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் கைஸ், இல்லைனா நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணாலும் அது கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளே ஆகிடுச்சு. யூடியூப்பில் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தாலே க்ரீன் சப்ஸ்கிரைப் பட்டன் அனிமேஷன் பார்த்தாலே கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியாச்சு. இப்போ ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ளே ஆகிடுச்சு. இப்போ டெக்ஸ்ட்டு மட்டும் அதை ஆர்டர் பண்ணணும், கரெக்டான செட் பண்ணணும். இப்போ லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சைஸ் இருக்கணும், அது உடனே ஃபஸ்ட்டு கொஞ்சம் சீக்கிரமாக போயிடுது. பார்த்தீங்கன்னா தெரியும், டக்குன்னு போகிற காட்டியும் போயிடுது, அதனால் கொஞ்சம் இழுக்கணும். நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் இழுத்து கடைசி வரைக்கும் வச்சிட்றேன் கைஸ். அப்படின்னு பார்த்தாலும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிடுது, அதனால் எண்டோட எண்டாக வச்சுருங்க. வச்சிங்கன்னா கொஞ்சம் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா சமமாக போகுது. பார்த்தீங்கன்னா தெரியும், சமமாக போயிட்டுருக்கு. சமமாக போகுது கைஸ். ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். திரும்பி சமமாக போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைட்டில்ஸ் போங்க. டைட்டில்ஸில் போயிட்டு ஓப்பனர் எக்ஸ்பென்ஷன்ஸ் சென்சேஷனல் லைஃப் ஸ்டைல் மீடியா இருங்க கைஸ். செட் லோட் த்ரெடபிள் சப்டைட்டில்ஸ் என்கிரெடிட்ஸ் என்கிரெடிட்ஸில் போயிட்டு கிரெடிட் 4 ட்ராப் பண்ணி டைம் லைனில் மேலே வைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ டைம் லைனில் வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அது தெரியாது. இப்போ வந்து காட்டுறேன். டபுள் கிளிக் பண்ணிக்கலாம், அதோடைய ஃபாண்ட்டோடைய சைஸ் வந்துடும். இப்போ போய்ட்டு கஸ்டமைஸில் போய்ட்டு அட்வான்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அட்வான்ஸில் போயிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபாண்ட்டை முதல்ல டெலிட் பண்ணணும். ஃபாண்ட்டை வந்து நம்ம வந்து டெக்ஸ்ட்டை மட்டும் டெலிட் பண்ணிடலாம். டெக்ஸ்ட்டை வந்து டபுள் கிளிக் பண்ணிட்டிங்கன்னா டெலிட் ஆகிடுச்சு. இப்போ நான் அடிக்கிறேன். பார்த்தீங்கன்னா டெக்கி கேப்ஸ் யூஸ் பண்ணல, ஷிஃப்ட் டெக்கி கேப்ஸ் பார்த்து டெக்ஸி அனுப்புகிறேன். டெக்கி ஓகே, டெக்கி அடிச்சாச்சு. சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் கைஸ். பார்த்தீங்கன்னா தெரியும், சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டை சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஓகே, போதும் சைஸ். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டை மாற்றுறேன். இப்போ வந்து அப்படியே ஸ்க்ரோல் பண்ணோன்னா ஒரு ஃபாண்ட்டாக மாறும். பார்த்தீங்கன்னா தெரியும், தெரியும் காட்டுறேன் பாருங்கள். கரெக்டாக தெரியும் பாருங்கள். ஃபாண்ட்டை மாற்றிட்டே இருக்கேன். ஓகே, இது நல்லாயிருக்கு. இப்போ வந்து இந்த ஃபாண்ட்டை சூஸ் பண்ணியாச்சு. இந்த ஃபாண்ட்டை வந்து கொஞ்சம் சைஸ் வந்து ஃபாண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வைக்கணும், அட்ஜஸ்ட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா சைஸ் கொஞ்சம் குறைக்கிறேன், இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஆனால் கொஞ்சம் பெருசாக இருக்குது. சரி, அப்படி சைஸை கீழே எடுத்துகிட்டு வந்து கீழே வந்து போர்டில் வைக்கலாம். இப்போ தெரியாது கைஸ், கலரை மாற்றணும். கலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலர்னு ஆப்ஷன் இருக்கும், அதில் போய்ட்டு பிளாக் டச் பண்ணிக்கணும். நான் பிளாக் வச்சு பார்த்தேன், சரியாகல. அதனால் பார்த்தீங்கன்னா ப்ரீசெட்டுக்கு போனீங்கன்னா
அவங்களே கொஞ்சம் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஸ்டைல். அதில் நான் இப்போ செகண்ட் ஸ்டைல் யூஸ் பண்ணிக்கிறேன். யூஸ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக டெக்கின்னு இப்போ தெரிஞ்சிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அதை சைஸை அப்படியே ட்ராக் பண்ணி வந்து நம்ம அனிமேஷனில் வச்சிடறோம். வச்சுட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் அனிமேஷனில் கிளிக் பண்ணாதக்காட்டி அனிமேஷன் வந்துச்சு. அனிமேஷனை முதல்ல மாற்றணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா அனிமேஷனை பார்த்தீங்கன்னா மாற்றணும். அதுக்கு போய்ட்டு ரீசெட்டில் போய்ட்டு சைஸை கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். சைஸை குறைச்சிக்கிறேன். கொஞ்சம் ட்ராக் பண்ணி வச்சுக்கிறேன். சைஸை வச்சுட்டு 48 வச்சுக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா 44 48 போதும். பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் அனிமேஷன் இருக்கும். அனிமேஷனில் போய்ட்டு உங்களுக்கு என்ன மாதிரி அனிமேஷன் வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து டைப் ரைட்டிங் எடுத்துக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும் டெமோ சென்டர்லாம் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு எது தேவை பண்ணிக்கணும். நான் உங்களுக்கு வச்சு காட்டுறேன் இதெல்லாம் இருக்குதுன்னு. நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா தெரியும். Filmora 9 எல்லாமே உங்களுக்கு ரெடியாக தெரியும் guys. இப்போ பார்த்தீங்கன்னா நான் டெக்ஸ்ட் நார்மல் ஃபேடு 1 ஜூம் பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து ரொட்டெக்ட்டு ஃப்ளிப் டவுன். இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டாங்கிள் மாரி விளையாடும். பார்த்தீங்கன்னா நான் வந்து இது பார்த்தீங்கன்னா இது பிளரிங் ஆப்ஷன் எஃபெக்ட்டு. இது வந்து சர்க்கிள். இது ட்ராப்பு. பார்த்தீங்கன்னா இது ரைட் ரோல். பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் அதிகம் இருக்கும். கிராஸ் ஜூம் எக்கச்சக்கமான ஆப்ஷன் இருக்குது. நான் வந்து உங்களுக்கு டிக் வச்சு காட்டுறேன். ரேண்டம் வச்சு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹேரி ஸ்டைல் ஸ்ட்ரிங் புலம் அப் நெக்ஸ்ட் எக்கச்சக்கமாக இருக்குது கைஸ். ஒரு 30 ஃப்ரீ செட் இருக்கும். எது வேணும் யூஸ் பண்ணி பாருங்கள். நான் வந்து உங்களுக்கு எதை வச்சு காட்டுறேன்னா அப்ரோல் அப் ரைட் டேர் இன்செட் பார்த்தா தெரியும். உங்களுக்கு ஒரு டிசைன்லாம் உங்களுக்கு பாண்ட்லாம் தெரியும். லெஃப்ட் டேர் இன்செட் பார்த்தீங்கன்னா எல்லாம் வச்சு காட்டுறேன். நம்ம வந்து டைப் ரைட்டரே வச்சுருவோம். அதுதான் கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்குது. சரி டைப் ரைட்டிங் வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ++ இருக்கும். அதுதான் இன்னொரு இது ப்ரீசெட் ஆட் பண்ணுறது. ஆட் போயிட்டு லெஃப்ட் வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வந்தீங்கன்னா கஸ்டமைஸில் போய்ட்டு டெக்ஸ்ட்டுக்கு டெலிட் பண்ணிடுங்க. டெலிட் பண்ணிவிட்டு நம்மளோட டேக் அடிப்போம். நம்ம சேனலோட ஃபேமிலியோட டேக் அடிப்போம். ஃபைண்ட் மோர் டெக் அடிச்சிடறோம். ஃபைண்ட் மோர் டெக் அடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் பாண்டை மாற்றுறோம். இந்த பாண்டை வச்சு பார்ப்போம். நெக்ஸ்ட் பாண்டை மாற்றிட்டு இருக்கோம். லாஸ்ட் உங்களுக்கு இப்போ மவுஸ் ஸ்க்ரோல் பண்ணிங்கனாலே ஃபாண்ட் வரும். நான் தமிழ் ஃபாண்ட் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்தா தெரியும். பார்த்தீங்கன்னா லேப் நெக்ஸ்ட் இது நல்லா இருக்குது. ஜூம் பண்ணி பார்ப்போம். எப்படி இருக்குங்க. சரி இல்லை கைஸ் மாற்றிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கேன். அதிகமாக உங்களுக்கு தெரியும் நான் எக்கச்சக்கமாக பாண்ட் வச்சுருக்கேன். பாண்ட்டுக்கு ஒரு வீடியோ போடுறேன். செப்பரேட் வீடியோ போடுறேன். அது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பார்த்து தெரியும் போடுறோம். ஃபைண்ட் மோர் டெக் போட்டுகிட்டே இருக்கு பாருங்கள் தெரியும். நெக்ஸ்ட் இது நல்லாயிருக்கு. ஃபைண்ட் மோர் டெக் இருக்குது. ஸ்கின்ஸ் ரெகுலர் நல்லாயிருக்கு. அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து ஸ்க்ரோல் பண்ணி டெக்கி கீழே வச்சிடணும். கீழே வச்சுட்டு சைஸ் கொஞ்சம் குறைச்சிருங்க. 24 12 16 வச்சுக்கோங்க. இல்லை என்ன வேணால் 12 சைஸ் குறைச்சிட்டு கொஞ்சம் லைட்டாக கீழே இருக்கணும். கீழே இருக்குன்னா தான் ஓகே கைஸ். கீழே வச்சுட்டு நம்ம லோகோ நம்மளோட பேனர் பார்த்தீங்கன்னா அதில் டெக்கு மட்டும் கலர் வச்சுருப்போம். கலர் சூஸ் பண்ணியிருப்போம். அதனால் கலர் ஆப்ஷன் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கலர் வந்து லைட்டாக பர்பிள் கலர் வச்சுக்கிறேன். பர்பிள் கலர் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணி காட்டுறேன். அனிமேஷனுக்கு சேவ் பண்ணணும். அனிமேஷன் டெக்ஸ்ட் ஸ்ப்ளிட் டெஸ்ட் கொடுத்துட்றேன். அனிமேஷன் பார்த்தீங்கன்னா தெரியும். ப்ளே பண்ணி காட்டுறேன். ஓகே கொடுத்துருங்க. பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. இப்போ ஓகே கொடுங்க. ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். ஸ்டார்டிங்லேருந்து ப்ளே பண்ணுறேன். பட்டு டெக்ஸ்ட்டு சீக்கிரம் முடிகிற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் டெக்ஸ்டோட சைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி வைக்கணும். கடைசி எண்டுக்கு வந்தீங்கன்னா டெக்ஸ்டோட சைஸ் வரும். அதை எண்ட் டைம் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி உங்கள் லோகோவுக்கு ஏற்ற மாதிரி வச்சுங்க. பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. பார்த்தீங்கன்னா வச்சாச்சு. இதை பற்றி போடலாம். அந்த ஃபஸ்ட்டு நீங்கள் இன்ட்ரோ பார்த்தீங்கன்னா அதில் கலர் கிரேடிங் பண்ணுவேன். அது வேணுமான்னு நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக பண்ணுறேன். பண்ணாமல் இருக்க மாட்டேன். அதுக்கு ஒரு தனி கார்டு பண்ணுறேன். கலர் கிரேடிங் பண்ணுறதுக்கு தனி கார்டு தரேன். அதை செக் பண்ணி பாருங்கள். அதுக்கான கார்டு கொடுத்துருக்கேன் கைஸ். அப்புறம் Filmora எப்படி எஃபெக்ட் இன்ஸ்டால் பண்ணுறது அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ ஓகே கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் கைஸ். எக்ஸ்போர்ட் பண்ணிடுறேன் பாருங்கள்.
எக்ஸ்போர்ட் ஆகுது. உங்களுக்கு வேறு என்னது வேணும்னு செக் பண்ணி பாருங்கள். ஃபிலிமோரா பற்றி டியூட்டோரியல் நெக்ஸ்ட் நம்ம சேனல் அடிக்க வந்துகிட்டே இருக்குது, ரெகுலராக வரப்போகுது. அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துங்க. மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிடுங்க. எக்ஸ்போர்ட் ஆகிட்டுருக்கு. எக்ஸ்போர்ட் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் டார்கெட் ஃபினிஷிட்டு எக்ஸ்போர்ட்டை கேன்சல் பண்ணிவிட்டு வரும் காய்ஸ். எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. க்ளோஸ் பண்ணிடுங்க. எடிட் பண்ணிடுறேன், ஏன்னா நம்மளுக்கு வேலை நம்ம அடுத்து பார்க்கலாம். ஹேவ் எ நைஸ் டே, பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ நான் உங்களுக்கு அந்த வீடியோவை நம்ம ரெடி பண்ண வீடியோவை இம்போர்ட் பண்ணி காட்டுறாங்க. பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்முலா எழுத போட்டுட்டு நம்ம இம்போர்ட் பண்ணதை எடுத்துகிட்டு வந்து போடுவோம். டபுள் கிளிக் பண்ணுவோம், வீடியோஸ்க்கு போவோம், மை தம்ப்நெயில், மை அப்லோட்ஸ் அதில் போய்ட்டு மை வீடியோ 2 பற்றிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்துருக்கும். இதை வந்து வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இதில் லெஃப்ட் கிளிக் பட்டன் எடுக்கணும். லெஃப்ட் பட்டன் எடுத்துகிட்டு கலர் கரெக்ஷன் க்ரீன் ஸ்க்ரீன் இருக்கும். கண்ட்ரோல் ஆல்ட் ஜி தான் அதோட வெர்ஷன். பார்த்தீங்கன்னா அந்த பென் டூல் இது பண்ணிட்டு நம்ம ஸ்க்ரீனில் அடிச்சிங்கன்னா வந்துடும். பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. மீண்டும் சொல்கிறேன், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலையா டிஸ்லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அழுத்திங்க. இன்று இது போன்ற அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். ஹேவ் எ நைஸ் டே, பாய். மறந்துடாமல் நம்ம சேனலில் உங்கள் ஃபேமிலி மெம்பரோட ஷேர் பண்ணுங்கள். ஹேவ் எ நைஸ் டே, பாய்.